நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இக்ஸி இல்லைன்னா ஐவிஎஃப் அப்படின்னு சொல்றது. இக்ஸியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பெண்களுடைய கரு முட்டைக்குள்ள ஆண்களோட விந்துவை வந்து உள்ள செலுத்தி நம்ம கருவை வந்து உருவாக்குறோம். ஸோ இப்படி உருவாகிற அந்த கருவை வந்து பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 நாள் வந்து நம்ம அந்த இன்குபேட்டர்ல வச்சு அதோட growth எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணுவோம். 7வது நாள் கருவை வந்து நம்ம அவங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ள உள் செலுத்துவோம். அதுதான் வந்து எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. இது 2 வகையா இருக்கும். ஒன்று வந்து சேம் அந்த எக் எடுக்கக்கூடிய அதே சைக்கிள்லேயே வச்சோம்னா அது வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இல்லைன்னா இந்த கருவை வந்து நம்ம உரைநிலைப்படுத்திட்டு அடுத்த சைக்கிளில் வந்து அவங்களுடைய கர்ப்பப்பையை மட்டும் நம்ம ரெடி பண்ணி இந்த கருவை உள்ள செலுத்துறது வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். 5வது நாள் கரு பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து பார்த்தோம்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று அவுட்டரில் இருக்கக்கூடிய செல் லேயர் வந்து நம்ம ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிறது இன்னர் செல் மாஸ். இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த செல் மாஸ் தான் வந்து கருவா உருவாகும், எம்ப்ரியோவா உருவாகும். இந்த அவுட்டர் லேயர் ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த அவுட்டர் லேயர் தான் ஃபியூச்சர்ல பிளாசண்டாவா நஞ்சுக்குடின்னு சொல்றோம்ல அதுவா வந்து மாறும். இந்த செல்ஸ், இந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா இந்த கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ள இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த செல்கள்ல இருந்து தான் வந்து பீட்டா ஹெச்சிஜி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன் வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்தத்துல வந்து கலந்து இருக்கும். ஸோ எப்போ வந்து இப்போ நம்ம அந்த கரு உள்ள செலுத்தினதுக்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு 14 நாள் கழிச்சு நம்ம பிளட் டெஸ்ட் பண்றப்ப அந்த பிளட் டெஸ்ட்ல இந்த பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இது மூலமா தான் வந்து நம்ம பிரெக்னன்சி பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்க்க வேண்டியது ஸ்கேன். இந்த ஸ்கேன் வந்து எப்போ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து 14 நாளுக்கு அப்புறம் வந்து பீட்டா ஹெச்சிஜி பிளட் டெஸ்ட் பார்த்துட்டோம். இதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, அதாவது கரு வச்சதுல இருந்து 20வது நாள் அந்த டைம்ல வந்து அப்ராக்சிமேட்டா அது ஒரு 5 வீக்ஸ் கணக்கு வரும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப இந்த கர்ப்பப்பையில வந்து ஜெஸ்டேஷனல் சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாக் வந்து தெரியும். ஸோ எதுக்காக நம்ம இப்போ இவ்வளோ ஏர்லியராக ஸ்கேன் பார்க்கணுமா அப்படின்னா காரணங்கள் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ள தான் உருவாகி இருக்கா, இல்லை எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை உள்ள இல்லாமல் வேற பகுதியில் கருக்குழாய் டியூப்ல அந்த மாதிரி எங்காவது உருவாகி இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஏர்லி ஸ்கேன் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் சாக்ஸ், அதாவது சிங்கிள் பேபி வந்திருக்கா இல்லை ட்வின்ஸ் பேபியா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்கேன் மூலமாக நம்ம வந்து அந்த கரு எப்படி வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 5 வாரத்தில் வந்து அந்த ஜெஸ்டேஷனல் சாக் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கடுத்து 6வது வாரத்தில் பார்க்குறப்ப ஒரு 5.5 to 6 வீக்ஸில் பார்க்குறப்ப நமக்கு இந்த ஜெஸ்டேஷனல் சாக்குக்குள்ளே இன்னொரு சாக் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு பேர் வந்து யோக் சாக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து 6வது வாரத்துக்கு மேலே வந்து பார்க்குறப்ப ஃபீட்டல் போல், அதாவது அந்த கருமுலைன்னு சொல்லுவோம். அந்த யோக் சாக்குக்குள்ள கருமுலை உருவாகி இருக்கும். அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 to 3 மில்லிமீட்டர் சைஸ் தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு 7th வீக்குங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவில் வந்து ஹார்ட் பீட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக நம்ம ஸ்கேன் பண்ணுறது மூலமாக கரு வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்.